அவர் பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கணும்னு அவங்க அந்த முருக பக்தர் ஆசைப்பட்டாங்க. லண்டன்ல இருந்து அவங்க பேர் வந்து சாந்தி. அவங்க கணவருக்கு தான் அந்த அதிசயம் வந்து நடந்தது. நம்ம தலைவர் முருகப்பெருமான் நடத்தி கொடுத்திருக்காரு. பழனியில வந்து அந்த அபிஷேகம் பண்ண சந்தனம் அது எல்லாருக்குமே நவபாஷான சிலையில அபிஷேகம் பண்ண சந்தனம் அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது கிடைக்கிறது ரொம்ப அதிசயம். நான் நிறைய வாட்டி கஷ்டப்பட்டிருக்கேன் தலைவா, எனக்கு அந்த பழனியில இருக்க சந்தனம் கிடைக்கலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம கோயில்ல வந்து தினசரியா அந்த சந்தனம் அபிஷேகம் எல்லா அபிஷேகம் பண்ணும்போது அந்த சந்தனம் எனக்கு கிடைக்கிறதே வந்து இந்த குடுப்பனை யாருக்கு கிடைக்கும் தலைவா அப்படின்னு அவருக்கு நன்றி சொல்ல இது கடமைப்பட்டிருக்கேன்னா அந்த கடமைப்பட்டிருக்க அந்த நேரங்காலமே இல்லை. வாழ்க்கை முழுக்க இந்த வாழ்க்கையே முருகப்பெருமானுக்காக மட்டும்தான். அப்பேற்பட்ட ஒரு பவரான சந்தனம் இது அவங்க சொல்லிதான் எனக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா தான் நான் சொன்னேன், ரொம்ப நன்றிங்க முருகன், இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ ஆயிடும், உங்க முருகன் உங்க குடும்பத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன். திரும்பி அந்த 5 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க வழிபாடு பண்ணலன்னு சொன்னீங்க, திரும்பி வழிபாடு பண்ணுங்க. இப்பவும் தலைவர் முருகன் நினைச்சதுனால தான் அவர் முழு அன்பு நீங்க வச்சதுனாலதான் அவர் வந்திருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, இது மற்றவங்களுக்கும் நீங்க பதிவு பண்ணுங்க, என்னால பேச முடியாது, நீங்க ஏன் சார்பா அதை வந்து காணொலி பதிவு பண்ணுங்க அப்படின்னு. ரொம்ப நன்றி. தலைவன் முருகனுக்கு என்றும் நன்றி. முருகா.